அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையில் கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவ கிருபை வெளிப்படுவதாக. தேவநாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஆயுஷ் நாட்களிலே உம்முடைய கிருபை வெளிப்படுறதுக்காக நன்றி. இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி ஆசிரியர் இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். அன்பினர்களே, இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி தீத்து எழுதின நிருபம். தீத்துவுக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகருமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபை இறக்கும் சமாதானம் உண்டாவதாக. பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். நீ குறைவாக இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தபடிக்கு நான் உனக்கு கட்டளையிட்டபடி உன் பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தி உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன். குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கனும் அடங்காதவர்களும் வேறெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால் அவனை ஏற்படுத்தலாம். ஏனெனில் கண்கணியானவன் தேவனுடைய குரானுக்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றஞ்சாட்டப்படாதவனும் தன் இஷ்டம்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியமில்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியனை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேலும் பிரியமுள்ளவர் மேலும் தெளிவு புத்தியுள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவான் இச்சையடக்கமுள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனும் ஆகும்படி நான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்கிறவனுமாய் இருக்க வேண்டும். அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்கிறவர்களுமாக இருக்கிறார்கள். அவருடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவர்களை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர் துஷ்ட மிருகங்கள் வெறுவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகி அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லியிருக்கிறான். இந்த சாட்சி உண்மையாக இருக்கிறது. இது முகாந்தரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளை செவிகொடாமல் விசுவாசத்தில் ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். சுத்தமுள்ளவர்களுக்கு சகலம் சுத்தமாக இருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கு அவிசுவாசமுள்ளவர்களுக்கு ஒன்றும் சுத்தமாகிறது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும். அவர்களை தேவன் அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறான். கிரியைகளினாலோ அவனை மறுதளிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாத எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவர்களுமாக இருக்கிறார்கள். நீயும் ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவர்களை பேசு. முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதையுள்ளவர்களும் நல்லொழுக்கமுள்ளவர்களும் தெளிந்த புற்றியுள்ளவர்களும் விசுவாசத்தில் அன்பிலும் பொறுமையில் ஆரோக்கியமுள்ளவர்களுமாக இருக்கும்படி புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்திற்கு ஏற்றவாறு நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணுகிறவர்களும் மதுபானத்திற்கு அடிமைப்படாதவர்களுமாக இருக்கவும் தேவசனம் தூசிக்கப்படாதபடி பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளையிடத்தில் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டின் தரித்திரர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியவர்களுமாக இருக்கும்படி அவர்களுக்கு படிப்புகத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாக இருக்கும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தியுள்ளதாக இருக்கும் நீ புத்தி சொல்லு. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரிகளுக்கு மாதிரியாக காண்பித்திரு. எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாப்பு சொல்கிறதற்கு ஒன்றுமில்லாமல் வைக்கப்படுவதற்கு உபதேசத்திலே விருப்பமில்லாவனும் நல்லொழுக்கமான குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான உபதேசத்தை போதுமாக இருப்பாயாக. வேலைக்காரர் தம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க எடுத்து பேசாமல் எதிர்த்து பேச எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமல் இருந்து சகல விதத்தில் நல்லுண்மையாக காண்பிக்கவும் புத்தி சொல்லு. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியில் லௌகீக இச்சைகளை மறுத்து தெளிந்த புத்தியின் நீதியின் தேவபக்தி முழுவர்களாய் உலகத்தில் ஜீவனம் பண்ணி நான் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு மகாதேவனை நம்ம ரட்சிகரமாக கொடுத்த மகிமையின் பிரசனமாவதற்கு எதிர்கொண்டுமாகும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் என்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களையும் நற்கரிகளையும் செய்கிற பக்தி வைராக்கியமுள்ளவர்களாகவும்
தம்மை சுத்திகரிக்கும்படி தமக்கு தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் முன்னே அசட்டை பண்ணாதபடி இடம் கொடுப்பாயாக. துரைத்தனங்களும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கவும் சகல விதமான நற்கிரிகளை செய்யவும் ஆயத்தமாக இருக்கவும், ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறாமையுள்ளவர்களாக எல்லா மனுஷருக்கும் சார்ந்த குணமை காண்பிக்க அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தடுப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கு துன்பங்களுக்கு அடிமைப்பட்டவர்களுமாக துர்க்குணத்திலும் பொறாமையோடு ஜீவனம் பண்ணுவர்களாக பகைக்கப்படுவதிலும் ஒருவர் பகைக்கிறவர்களுமாக இருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையை மனுஷர் மேலுள்ள அன்பையும் பிரசன்னமான பொழுது நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படி மறுஜன்மம் முழுக்கினால பரிசுத்தாவியுடைய புதிதாக்குதலினால் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன்கள் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரிக்கத்தக்கதாக அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அந்நிய பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாக பொழிந்தடலாம். இந்த வார்த்தை உண்மையானது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளை நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுள்ளதுமாய் புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்த உண்டாக வாக்குத்தத்தங்களை விட்டு விலகு. அவைகள் அப்பிரயோஜனம் வேணுமாயிருக்கும். வேத பொருட்டதலாக இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னிலை தானே ஆக்கின் தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. நான் அர்த்தமையாவது தீகுக்கையாவது உன்னிடத்தில் அனுப்பும்போது நீ நிக்கப்போலிக்கு என்னிடத்தில் வர ஜாக்கிரதைப்படும். மாறி காலத்தில் அங்கே தங்கும்படி தீர்மானித்திருக்கிறேன். நியாயசாஸ்திரியாக சேனாவுக்கும் அப்பல்லோவுக்கும் ஒரு குறை இல்லாதபடி அவர்களை ஜாக்கிரதையாக விசாரித்து வழிவிட்டு அனுப்பு. நம்முடைய கனியற்றவர்களாக இராதபடி குறைவுகளை நீக்கிறதற்கு எதுவான நற்கிரிகளை செய்ய பழகட்டும். என்னோடு இருக்கிற யாவரும் உனக்கு வாழ்த்து சொல்கிறார்கள். விசுவாசத்திலே நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாழ்த்து சொல்லு. கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். வாசிக்க வேண்டிய வேதபதி வாசித்து முடித்து அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் உடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். தேவநாமயப்பட்டு விழ வேண்டிய நன்மையான காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். இந்த நாளிலுமே எங்களுக்கு விரோதமாய் கிறிஸ்து சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென்.